ஒன்னு சொல்ற நல்லா கேட்டுக்கோ. உங்ககிட்ட இதை 1000 தடவை சொல்லிட்டேன், நீயும் கேட்கற மாதிரி இல்ல. ஆனாலும் திரும்பி திரும்பி சொல்றேன். எல்லாருக்காகவும் யோசிச்சு உன்னை நீ தொலைச்சுக்கிட்டு இருக்க. இது தெரியுதா உனக்கு? ஜஸ்ட் ஸ்டாப் வேஸ்டிங் டைம் ஆன் பீப்புள். அதுக்கு பதிலா ஃபோக்கஸ் ஆன் யுவர் செல்ஃப். உன்னையும் பார்த்துக்கோ, உன் உடம்பையும் பார்த்துக்கோ, உன்னை சுத்தி இருக்கிறவங்கள பார்த்துக்கோ. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அழுவுறது நிறுத்து, சிரிச்சுக்கிட்டே இரு. ஏன்னா நீ சிரிச்சா அவ்வளோ அழகு. சிங்கிளா இருக்க ஏன்டா கவலைப்படுற? அதெல்லாம் ஒரு வரண்டா, எல்லாருக்கும் கிடைக்காது. அது எப்படி ப்ராப்பரா யூஸ் பண்ணும் தெரியுமா? லேர்ன் நியூ ஸ்கில்ஸ். நம்ம கிட்ட நிறைய ஃப்ரீ டைம் இருக்கு. யூஸ் இட் டு லேர்ன் அண்ட் இம்ப்ரூவ், நாட் டு இம்ப்ரெஸ். பெரிய ரிஸ்க் ஆயிடுங்க. நம்மளுக்கு தான் கேள்வி கேட்கவே ஆள் இல்லையே. டேக் பிக் ரிஸ்க். தோத்தாலும் யூ வில் லேர்ன் அ லாட். அடுத்தது ரொம்ப முக்கியம், பிகம் தி பிரைஸ். பிரைம் டைம்ல பட்டர்ஃபிளைஸ் பின்னாடி போய் டைம் வேஸ்ட் பண்ணாம பில்ட் யுவர் ஓன் கார்டன். எல்லா பட்டர்ஃபிளைஸும் உங்க கார்டனை தேடி வரும். என்ன, ஆரம்பிக்கலாமா? சார், மேனிஃபெஸ்டேஷன் எவ்வளவு முக்கியம், அது எவ்வளவு பவர்ஃபுல். இந்த இன்ஸ்டாகிராம் அல்காரிதம் இருக்குல்ல, நாம எதை பாக்குறோமோ திரும்ப திரும்ப அதுதான் வந்துகிட்டு இருக்கு. அது மாதிரி யூனிவர்ஸ்க்கும் அல்காரிதம் இருக்கான். நம்ம எதை ஸ்ட்ராங்கா பிலீவ் பண்ணி என்னவா ஆகணும்னு நினைக்கிறோமோ அது சம்பந்தப்பட்ட விஷயம் மட்டும்தான் நம்ம கண்ணுக்கு தெரியுமா. கடைசியில அதுவாதான் நம்ம ஆகும். தட் இஸ் த பவர் ஆஃப் யூனிவர்ஸ். ஸோ கீப் மேனிஃபெஸ்டிங். ஜீரோல இருந்து ஸ்டார்ட் பண்ணி மேல வர்றது அவ்வளோ ஈஸி கிடையாது தம்பி. கையில ₹1 காசு இல்லாம, யாரோடைய சப்போர்ட்டும் இல்லாம நீ தனியா ஓடணும். இனிஷியல் ஸ்டேஜஸ்ல ஃபெயிலியரை மட்டுமே ஃபேஸ் பண்ற மாதிரி இருக்கும். பட் அதெல்லாம் நீ தாண்டி ஒன்ஸ் நீ ஜெயிச்சு வந்துட்டா, இட் வில் சேஞ்ச் யுவர் என்டையர் பிளட் லைன். ஜெயிக்கிற வரைக்கும் விட்டுறாது. ஒரே ஒரு வருஷம் இந்த டிஸ்ட்ராக்ஷன் எல்லாத்தையும் தூக்கி போட்டு ஸ்டார்ட் ஒர்க்கிங் ஆன் யுவர் கோல்ஸ். நான் அடிச்சு சொல்றேன், உன்னை பார்த்து கை கொட்டி சிரிச்சவங்க எல்லாம் உன் முன்னாடி கை கட்டி நிப்பான். ஜஸ்ட் 1 year, மேக் இட் அப். விட்டு போனா என்னடா, செத்தா போயிட போற? இத பாரு, உன் ஆசை, கனவு, லட்சியம் எல்லாம் ரொம்ப பெருசு. இந்த மாதிரி விஷயத்துக்கெல்லாம் ஃபீல் பண்ணிட்டு இருந்தேன்னு வச்சுக்கோ, வேலைக்காகாது. ஓல்டு மெமரிஸ் எல்லாம் தூக்கி போட்டு போய் வேலைய பாரு. இப்ப விட்டு போன பொண்ணு 10 வருஷம் கழிஞ்சு உன்னை வந்து பார்க்கும்போது அலறணும். எப்படி? சும்மா அலறணும். ஹலோ யோஸ், வெல்கம் பேக் டு கண்ணாடி. அதாவது இந்த டைமும் ரொம்ப டீட்டெயில்டான கொஸ்டின்ஸ்லாம் இருந்தது. அண்ட் சம்வேர் ஐ ஃபெல்ட் எல்லாருக்குமே ரிலேட்டபிளான டாபிக்ஸ் தான் நிறைய பேர் சொல்லியிருக்காங்க. ஸோ எல்லாருக்குமே ஒரே மாதிரி பிரச்சனை தான் இருக்குது அப்படின்றத நாங்கள் கண்டுபிடிச்சது. ஸோ அதில் செலக்டடான டாபிக்ஸ்லாம் எடுத்துகிட்டு வந்திருக்கோம். சார் எனக்கு கேட்டு தெரிஞ்சுக்க. வணக்கம் சார், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். நீங்கள் எப்படி இருக்கீங்க? ரொம்ப நல்லா இருக்கேன் சார். அதாவது நம்ம சொன்ன மாதிரி தான் எல்லாருக்குமே யூனிவர்சலாக நிறைய ப்ராப்ளம்ஸ் காமனாக தான் வந்துட்டு இருக்கு அப்படின்றது தான் தெரியுது. அதில் ஃபர்ஸ்ட் ப்ராப்ளம் என்னன்னா, எல்லாரையும் நம்பி ஏமாந்து போறேன். நான் எப்பதான் தெளிவாகிறது, எப்பதான் உஷாராகிறது அப்படின்னு ஒருத்தவங்க கேட்குறாங்க. மேலா ஃபீமேலா கேட்கறது? மேல். ஓகே, இப்போ நான் சொல்றது உங்ககிட்ட கேள்வி கேட்டவங்க கிட்ட ஒன்னு சொல்ற நல்லா கேட்டுக்கோ. உங்ககிட்ட இதை 1000 தடவை சொல்லிட்டேன், நீயும் கேட்கற மாதிரி இல்லை. ஆனாலும் திரும்பி திரும்பி சொல்றேன். எல்லாருக்காகவும் யோசிச்சு உன்னை நீ தொலைச்சுக்கிட்டு இருக்க. இது தெரியுதா உனக்கு? ஜஸ்ட் ஸ்டாப் வேஸ்டிங் டைம் ஆன் பீப்புள். அதுக்கு பதிலா ஃபோக்கஸ் ஆன் யுவர் செல்ஃப். உன்னையும் பார்த்துக்கோ, உன் உடம்பையும் பார்த்துக்கோ, உன்னை சுத்தி இருக்கிறவங்கள பார்த்துக்கோ. சுத்தி இருக்கிறதுன்னு நான் சொன்னது உங்க அம்மா அப்பாவை. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அழுவுறது நிறுத்து, சிரிச்சுக்கிட்டே இரு. ஏன்னா நீ சிரிச்சா அவ்வளோ அழகு. ஓகே, இந்த மாதிரிலாம் நிறைய பேர் சொல்றப்பதான் கான்ஃபிடன்ஸ் வரும்னு நினைக்கிறேன். ஆமா, இது பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ் 2 பேரும் எடுத்துக்கோங்க இந்த மெசேஜ். ஓகே, எல்லாரும் அழகு, எல்லாரும் திறமையானவர்கள். ஸோ எல்லாருக்கும் எடுத்துக்கலாம் அப்படின்னு. ஆமா, இது உங்களுக்கும் தான் வாணி. நீங்களும் சிரிச்சா ரொம்ப அழகு. தேங்க்யூ சார், தேங்க்யூ ஸோ மச். சேம் டு யூ அப்படின்றது. தேங்க்யூ சார். ஒரு 90s கிட்ஸ் வந்து மனம் உருகி வருந்தி ஒரு கேள்வி கேட்டிருந்தாரு. என்ன கேள்வி? எனக்கு மட்டும் கல்யாண கொடுப்பனையே இல்லையா, நான் மட்டும் காலத்துக்கு சிங்கிளாவே இருக்கணுமா அப்படின்னு கேட்கிறாரு. சிங்கிளா இருக்க ஏன்டா கவலைப்படுற? அதெல்லாம் ஒரு வரண்டா, எல்லாருக்கும் கிடைக்காது. அது எப்படி ப்ராப்பரா யூஸ் பண்ணும் தெரியுமா? லேர்ன் நியூ ஸ்கில்ஸ். நம்ம கிட்ட நிறைய ஃப்ரீ டைம் இருக்கு. யூஸ் இட் டு லேர்ன் அண்ட் இம்ப்ரூவ், நாட் டு இம்ப்ரெஸ். பெரிய ரிஸ்க் ஆயிடுங்க. நம்மளுக்கு தான் கேள்வி கேட்கவே ஆள் இல்லையே. டேக் பிக் ரிஸ்க். தோத்தாலும் யூ வில் லேர்ன் அ லாட். அடுத்தது ரொம்ப முக்கியம், பிகம் தி பிரைஸ். பிரைம் டைம்ல பட்டர்ஃபிளைஸ் பின்னாடி போய் டைம் வேஸ்ட் பண்ணாம பில்ட் யுவர் ஓன் கார்டன். எல்லா பட்டர்ஃபிளைஸும் உங்க கார்டனை தேடி வரும். என்ன, ஆரம்பிக்கலாமா? ஓகே, ஸோ இது ஃபீலிங்ஸ்லாம் கொஞ்சம் தள்ளி வச்சுட்டு கெரியரை ஃபோக்கஸ் பண்ணுங்க நண்பா அப்படின்றாரு. நீங்க கரியரை ஃபோக்கஸ் பண்ணி நீங்க பாட்டுக்கு மேல போயிட்டே இருங்க. எல்லாம் உங்களை தேடி வரும். நடக்க வேண்டியதெல்லாம் தானா நடக்கும். தானா நடக்கும். சார், 2-3 பேர் இந்த கேள்வியை கேட்டிருந்தாங்க. நான் நிறைய எஃபர்ட்ஸ் போடுறேன்,
ஆனா அந்த எஃபர்ட்ஸ் எல்லாமே ஃபெயில் ஆகுது. ஒருவேளை நான் அன்லக்கியோ அப்படின்னு சொல்லி நானே ஒரு கட்டத்துல நம்ப ஆரம்பிச்சிட்டேன் அப்படின்னு சொல்லி இது காமனா பார்க்க முடிஞ்ச ஒரு பிரச்சனையா இருக்கு. இதுக்கு நீங்க என்ன நினைக்கிறீங்க? போன எபிசோட்ல கூட யாரோ கேட்டாங்கன்னு நினைக்கிறேன் இந்த கேள்வி. சரி, என்னடா நம்ம லைஃப்ல எவ்வளவு கஷ்டப்பட்டாலும் நம்மளுக்கு எதுவுமே நடக்க மாட்டேங்குது, என்ன பண்ணாலும் ரிசல்ட்டே வரமாட்டேங்குது. சில பேருக்கு லைஃப்ல எல்லாமே ஈஸியா கிடைச்சிருது, ஆனா நான் எவ்வளவு கஷ்டப்பட்டாலும் எனக்கு எதுவுமே நடக்க மாட்டேங்குது. ஒருவேளை நான் அன்லக்கியோ அப்படின்னு தோணும். நான் ஒன்று சொல்றேன் கேளு, நீ ஃபெயிலியர் இல்லை. இங்க எதுவுமே ட்ரை பண்ணாம இருக்கான் பாத்தியா, அவன் தான் ஃபெயிலியர். அட்லீஸ்ட் நீ ஏதோ ஒன்று ட்ரை பண்ணிட்டு இருக்க, அதுவே இங்க ரொம்ப பெரிய விஷயம். இன்னும் கொஞ்ச நாள் தான் நீ நினைச்சது எல்லாமே நடக்கும், விட்டுறாத. நீ கேட்டிருப்பியே, எனர்ஜி கேன் நெய்தர் பி கிரியேட்டட் நார் பி டிஸ்ட்ராய்டு. நீ இன்னைக்கு ஏதோ ஒரு விஷயத்துல போட்டுட்டு இருக்கிற ஒரு எனர்ஜி கண்டிப்பா வேஸ்ட் ஆக போறது இல்லை. ஏதோ ஒரு வழியில அது திருப்பி உன்னை வந்து சேரும். ஒரு அண்ணனா சொல்றேன், நீ என்ன பண்ணிட்டு இருக்கியோ அது கண்டிப்பா பெருசா நடக்க போகுது. நீ நிச்சயமா பெரிய ஆளா வருவ. ஓகே. ட்ரை பண்ணிட்டு இருக்கதே ஒரு பெரிய விஷயம் அப்படின்றதே ஒரு கிரேட் தானே. எஸ்மா. யா சார், இப்போ ரொம்ப டஃப்பான ஃபேஸில் நிறைய பேர் இருப்பாங்க. அவங்களுக்கு என்னன்னா ஒரு விஷயம் பண்ணணும்னு ஆசையாக இருக்கும், பட் ஃபினான்ஷியல் சுச்சுவேஷனாக இருக்கும், இல்லை ஏஜ் பிரச்சனையாக இருக்கலாம். இந்த மாதிரி இருக்கனால ஒரு டெசிஷன் எடுக்கிறதுக்கோ ஒரு பாத்தில் போகிறதுக்கோ நிறைய டவுட்டாக இருக்கும். ஸோ அவங்களுக்கு நீங்கள் என்ன சொல்லணும்னு நினைக்கிறீங்க? தப்போ சரியோ ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பாரு. தப்பா இருந்தா ரிக்ரெட் பண்ணிக்கோ, பட் எதுவுமே ட்ரை பண்ணாம மட்டும் இருந்துடாத. அப்புறம் எதையுமே ட்ரை பண்ணாம விட்டுட்டோமேன்னு ரிக்ரெட் மட்டும் பண்ணிடாத. ஓகே, தப்பு பண்ணிட்டு கூட ரிக்ரெட் பண்ணிக்கலாம், ஆனால் ட்ரையே பண்ணாமல் மட்டும் ரிக்ரெட் பண்ணக்கூடாது. அதுதான் ரொம்ப கஷ்டமாக இருக்கும். பஞ்சா நல்லா இருக்கு சார். சார், மேனிஃபெஸ்டேஷன் எவ்வளோ முக்கியம், அது எவ்வளோ பவர்ஃபுல்? ரொம்ப முக்கியமா. ஆஃப் அட்ராக்ஷன் மேனிஃபெஸ்டேஷன் இஸ் வெரி 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 பவர்ஃபுல். பயங்கரமான ஒரு மேட்டர் படித்தேன். இந்த இன்ஸ்டாகிராம் அல்காரிதம் இருக்குல்ல, நாம எதை பார்க்குறோமோ திரும்ப திரும்ப அதுதான் வந்துகிட்டு இருக்கும். அது மாதிரி யூனிவர்ஸ்க்கும் அல்காரிதம் இருக்கான். நம்ம எதை ஸ்ட்ராங்கா பிலீவ் பண்ணி என்னவா ஆகணும்னு நினைக்கிறோமோ அது சம்பந்தப்பட்ட விஷயம் மட்டும்தான் நம்ம கண்ணுக்கு தெரியுமா, கடைசியில அதுவாதான் நம்ம ஆவோம். That is the power of universe. So keep manifesting. ஸோ மேனிஃபெஸ்டேஷன் எவ்வளோ மேஜிக்கல் அப்படின்றது நம்ம ஒவ்வொரு விஷயமா மேனிஃபெஸ்ட் பண்ணி அதை நடக்கிறப்ப அனுபவிக்கிறப்ப தான் அந்த ஒரு சுகம் இருக்கும் இல்லையா? கண்டிப்பாக நீங்கள் நிறைய அந்த மாதிரி பண்ணியிருப்பீங்க சார். நிறையமா ஒவ்வொன்றும் அந்த மாதிரி மேனிஃபெஸ்ட் நிறைய லிஸ்ட்டாக வச்சுக்கலாம், ஒவ்வொன்றா அச்சீவ் பண்ணுறோம் மேனிஃபெஸ்ட் பண்ணி. ஓகே சார், ஒரு டீனேஜ் பையன் ஒருத்தர் கேட்குறாரு, இந்த மாதிரி அவருக்கு லவ் இருக்கனால அதை சேஸ் பண்ணி ஓடிட்டு இருக்காரு, அதனால கெரியர் வந்து மிஸ் ஆகுது, லைக் படிப்பில் அவ்வளோ கான்சன்ட்ரேட் பண்ண முடியல அப்படின்றாரு. அந்த சைடில் இருக்க டிஸ்டர்பன்ஸாக இருக்கட்டும், அவங்க பார்க்காம இருந்தா பேசாமல் இருந்தால் இதெல்லாம் டிஸ்டர்ப் ஆகுது, என்னால் படிப்பில் ஃபோக்கஸ் பண்ண முடியல அப்படின்னு புலம்புறாரு. இதுக்கு நீங்கள் என்ன சொல்லுவீங்க? படிக்கும்போது காதல அது காமன் தானே சார் படிக்கும்போது. நல்லா கேட்டுக்கோ, அடுத்து வர்ற சில வருஷங்கள் நீ போட போற எஃபர்ட் தான்டா உன் லைஃபையே மாத்த போகுது. பறவை மாதிரி பறக்க வேண்டிய வயசுல பட்டாம்பூச்சி பிடிக்க போய் உன் லைஃபையே கெடுத்துக்காத சொல்லிட்டேன். ஓகே, கெட் யுவர் ஓன் விங்ஸ். யா சார், ட்ரீம்ஸ் நிறைய இருக்கான், ஆனா பேங்க் பேலன்ஸும் ஒன்றும் இல்லை, டைமும் இல்லை, நிறைய ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் இருக்கு அப்படின்னு சொல்லி ஒருத்தர் ஃபீல் பண்றாரு. அவருக்கு நீங்க என்ன சொல்லணும்னு நினைக்கிறீங்க? ஜீரோலேருந்து ஸ்டார்ட் பண்ணி மேலே வர்றது அவ்வளோ ஈஸி கிடையாது தம்பி. கையில் ₹1 காசு இல்லாமல் யாரோடைய சப்போர்ட்டும் இல்லாமல் நீ தனியாக ஓடணும். இனிஷியல் ஸ்டேஜஸில் ஃபெயிலியரை மட்டுமே ஃபேஸ் பண்ணுற மாதிரி இருக்கும், பட் அதெல்லாம் நீ தாண்டி ஒன்ஸ் நீ ஜெயிச்சு வந்துட்டா இட் வில் சேஞ்ச் யுவர் என்டையர் பிளட் லைன். ஜெயிக்கிற வரைக்கும் விட்டுறாத. ஓகே, ஒரு தலைமுறையே மாற்றலாம் அப்படின்றது தான் கரெக்ட். சார், ஒருத்தர் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக ஒரு விஷயம் கேட்டிருந்தாரு, வாட் இஸ் யுவர் பிக்கஸ்ட் அடிக்ஷன்? உங்களோட பிக்கஸ்ட் அடிக்ஷன் என்னன்னு கேட்குறாரு. இன்ட்ரெஸ்டிங் கொஸ்டின். எல்லாத்துக்கும் எது வேணா போதையா இருக்கலாம், ஆனா எனக்கு எது தெரியுமா போதை? இவன்லாம் எப்படிடா இப்படி பண்ணா அப்படின்ற சத்தம் காதுல விழுந்துறீங்களா, அதுதான் போதை. ஓகே, அவங்க கிட்ட பதிலாம் சொல்லக்கூடாது, சஸ்பென்ஸ்லிஸா அப்படி சொல்லிட்டு அவ்வளவுதான். சார், 30s நெருங்கக்கூடிய ஒரு நபர் கேட்குற கேள்வி, அவர் வந்து பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுன்ற ஐடியா இருக்கு, ஆனால் ரிஸ்க் எடுக்கவும் பயமா இருக்கு, ஜெயிச்சிட்டா ஹாப்பியா இருக்கும், பட் ஒருவேளை அது ஒர்க் ஆகலைன்னா என்ன பண்றது அப்படின்னு கேட்குறாரு. ஒருவேளை ஜெயிக்கலானான்றதே உன் மைண்ட்ல வரக்கூடாது. நீங்க ஜெயிச்சே ஆகணும், உனக்கு வேற வழியே கிடையாது. புரியுதா இல்லையா? ஓகே, ஜெயிச்சுதான் ஆகணும், வேற ஆப்ஷனே இல்லை, 2 விரல்ல ஒன்று தொடக்கூடாது, ஒன்னே தான் தொடணும். ஆமா சார், என்ன பண்ணாலும் பின்னாடி ஏதாவது பேசிக்கிட்டே இருக்காங்க, அதாவது கூட இருக்கப்ப நல்லா பேசுறாங்க, பின்னாடி போய் நான் எடுக்கிற ரிஸ்கா இருக்கட்டும், நான் ஏதாவது ஒரு விஷயம் புதுசா ட்ரை பண்ணணும்னு நினைச்சா பின்னாடி போய் கலாய்க்கிறாங்க, பேக் ஸ்டாப் பண்றாங்க. அவங்களெல்லாம் என்ன பண்றது அப்படின்னு கேட்குறேன். நீ லைஃப்ல எவ்வளவு கஷ்டப்பட்டாலும் பரவாயில்ல, ஒரு விஷயத்த மட்டும் மறந்துடாத, நீ டவுன்ஃபால்ல இருக்க. உன் முன்னாடி பேச தைரியம் இல்லாம உன் பின்னாடி பேசினவங்க எல்லாரும் உன்னை திரும்பி பார்க்குற அளவுக்கு கிடையாது, உன்னை அண்ணாந்து பார்க்குற அளவுக்கு ஜெயிச்சு காட்டுறோம். ஓகே, எஸ், பெருசா யோசிக்கணும். ஆமா சார், புதுசா ஒரு விஷயம் ட்ரை பண்ணணும்னு தோணுது, பட் ஆனா டவுட்னாலே அந்த ஸ்டெப்பை எடுத்து வைக்காம இன்னும்
வெயிட்டிங் லிஸ்ட்லயே வச்சிட்டு இருக்காங்க. அவங்களுக்கு என்ன சொல்றீங்க? நீங்க ஜெயிக்காம இருக்க காரணமே நீங்க தான். உங்க மனசுக்கு தெரியும் இதுல நீங்க எஃபோர்ட் போட்டா கண்டிப்பா ஜெயிப்போம்னு. இந்த வாட்டி வேற மாதிரி ஆடுறோம். மனசு சொல்றதை கேட்கலாம், ஜெயிச்சே ஆகணும். எஸ், ஜெயிச்சே ஆகுறோம். அந்த ஃபயரோடயே போறோம், ஜெயிச்சே ஆகுறோம். ஆமா. ஓகே, ஃபுல் ஃபயர் மூட்ல இறங்குறோம். ஒரு கட்டத்துல நம்ம கூட இருக்கவங்கலாம் நம்ம ஃபெயிலியரை என்ஜாய் பண்றாங்களோ அப்படின்னு ஒரு டவுட் இருக்கு ஒருத்தருக்கு. அதுக்கு என்ன சொல்லணும்னு நினைக்கிறீங்க? விழுந்த அடியில நீ எல்லாம் எழுந்திருக்கவே மாட்டேன்னு வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. அவனை வெயிட் பண்றவங்களுக்கெல்லாம் வெயிட்டா பண்ணணும். என்ன ஆனாலும் பரவாயில்ல, ஜெயிச்சு காட்டு. ஓகே, திருப்பி அடிபட்டு விழுந்தாலும் பரவாயில்ல, ஜெயிக்கிறோம். சார் புதுசா ஒரு ஸ்டார்ட் அப் ட்ரை பண்ணலான்னு பண்ணியிருக்காரு. அது வந்து பெருசா ஸ்டார்ட்டே ஆகாம இருந்திருக்கு. அண்ட் இன்னொரு விஷயம், அதே சமயத்துல பிரேக்கப்பும் நடந்திருக்கு. இந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷன்ல இருக்கப்ப என்னால ஹி வாஸ் சோ blank அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதை எப்படி ஃபில் பண்றது அந்த blankness? ஓகே, ஒரே ஒரு வருஷம் இந்த டிஸ்ட்ராக்ஷன் எல்லாத்தையும் தூக்கி போட்டு ஸ்டார்ட் ஒர்க்கிங் ஆன் யுவர் கோல்ஸ். நான் அடிச்சு சொல்றேன், உன்னை பார்த்து கை கொட்டி சிரிச்சவங்கெல்லாம் உன் முன்னாடி கை கட்டி நிப்பான். ஜஸ்ட் 1 year, மேக் இட் அப். ஓகே, ஒரு வருஷம் ஃபயரா போதுமா? இருக்கணும். போதும். சரி, இப்போ ஒருத்தர் என்கிட்ட ஒரு விஷயம் அனுப்பியிருந்தாரு. அதை நான் வந்து அவரை மாதிரியே சொல்றேன். அவர் வந்து ஒரு 8 வருஷம் லவ் பண்ணியிருக்காரு. ஓகே. திடீர்னு பார்த்தா அவங்க வந்து என்கேஜ்மெண்ட் ஆகுது, அந்த மாதிரிலாம் நியூஸ் வந்து அவர் கேள்விப்பட்டு அப்புறம் சொன்னோன்னே ஆமா அப்படின்னு சொல்லியிருக்காங்க அவங்களும். இப்போ என்னன்னா, அவருக்கு வந்து ஏன் அவரை விட்டு போனாங்கன்ற ரீசன் தெரியலையா. அதனால அவர்னால அடுத்த வர டேஸை வந்து ப்ரொசீட் பண்ண ரொம்ப கஷ்டமா இருக்கு அப்படின்றாரு. ரீசன் தேடிட்டு இருக்காரு. என்ன சொல்லணும்னு நினைக்கிறீங்க? விட்டு போனா என்னடா, செத்தா போயிட போற. இத பாரு, உன் ஆசை, கனவு, லட்சியம் எல்லாம் ரொம்ப பெருசு. இந்த மாதிரி விஷயத்துக்கெல்லாம் ஃபீல் பண்ணிட்டு இருந்தேன்னு வச்சுக்கோ, வேலைக்காகாது. ஓல்டு மெமரிஸ் எல்லாம் தூக்கி போட்டு போய் வேலையை பாரு. இப்ப விட்டு போன பொண்ணு 10 வருஷம் கழிஞ்சு உன்னை வந்து பார்க்கும்போது அலறணும். எப்படி? சும்மா அலறணும். இப்ப உட்காந்து ஃபீல் பண்ணிட்டு இருந்தேன்னு வச்சுக்கோ, அப்புறம் ஒன்னும் பண்ண முடியாது. இப்ப நீ வேலை பார்த்தாதான் அப்புறம் அவளை அலற வைக்க முடியும். இல்லைன்னா நம்ம தான் அழுதுட்டே இருக்கணும். ஆமா, அலறணும். ஓகே, நம்ம அழுக கூடாது. சார், எல்லாருமே அவரை கிவ் அப் பண்ணிட்ட மாதிரி ஒரு ஃபீல்ல இருக்காரு. லைக் நம்ம சக்சஸ் ஆனாதான் நம்மளை எல்லாரும் மதிப்பாங்க, இப்ப யாருமே என்ன மதிக்கல அப்படின்னு சொல்லி அவரை நம்ப ஆரம்பிச்சிட்டாரு. பிளஸ் இஸ் அ ஃபெயிலியர் அப்படின்னு சொல்லி வாழ்ந்துட்டு இருக்காரு. இவருக்கு நீங்க என்ன சொல்லணும்னு நினைக்கிறீங்க? 1-2 தடவைலாம் கிடையாது, பல தடவை தோத்துருக்க. ஏன் இந்த வயசுல நீ படக்கூடாத அவமானங்களையும் பட்டிருக்க. இப்போவும் சில பேர் நீ எப்படா கீழே விழுவேன்னு பார்த்துட்டு இருக்காங்க. அதுலயும் இன்னும் சில பேர் உன் முன்னாடி பேச தைரியம் இல்லாம உன் பின்னாடி பேசிட்டு இருக்காங்க. ஒண்ணு மட்டும் ஞாபகம் வச்சுக்கோ, என்ன பிரச்சனை வந்தாலும் பார்த்துக்கலான்னு எதிர்த்து நிக்கிற ஒரு அப்பம் பெத்த புள்ளடா நீ. இது எல்லாத்தையும் சரி கட்டணும்னா ஜெயிக்கணும். அவங்க எதிர்பார்க்காத அளவுக்கு ஜெயிக்கணும். ஓகே, எஸ், ஜெயிக்கிறோம் அப்படின்றதே ஒரு கோர் மோட்டிவேஷனா எனக்கு இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். எஸ், தேங்க்யூ ஸோ மச் சார். அதாவது நிறைய விஷயங்கள் அவங்க மற்றவங்க கிட்ட பேசுறதுக்கு யோசிப்பாங்க, பட் ரொம்ப நம்பிக்கையா தைரியமா உங்ககிட்ட ஒரு விஷயத்த எடுத்துட்டு வராங்க அப்படின்றப்ப அவங்க சம்திங் தே ஆர் கெட்டிங் பேக் அப்படின்றது தான் புரிய வருது. எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. நிறைய பேர் வந்து அவங்க ஃபேமிலி கிட்ட, அவங்களுடைய பெட்டர் ஹாஃப் கிட்ட, அவங்க ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட கேட்க முடியாத கேள்விகள் எல்லாம் என்னை நம்பி என்கிட்ட கேட்குறாங்க. அவங்களுக்கு பதில் சொல்றதுல எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு. ஷோர் சார், அடுத்து இன்னும் நிறைய கேள்விகள் இந்த மாதிரி வந்துட்டே இருக்கும்னு நினைக்கிறேன். we are waiting. thank you so much for your time sir. thank you so much மா. சீக்கிரம் கண்ணாடியில பார்க்கலாம். எஸ், கண்ணாடியில பார்க்கலாம். ஓகே, thank you sir. thank you.